இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா நியூவோட இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா நியூ வந்து அதிகபட்சமாக வந்து 10 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான அமௌண்ட்டை நீங்க இதில் பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10.49% ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ உங்களுக்கு வந்து சிபில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 25, 26, 27% கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 10 minutesல உங்களால் வந்து லோன் வாங்கிக்க முடியும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். உங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் இருக்காது. ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1499 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். அடுத்தது வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 3 monthலேருந்து அதிகபட்சம் 60 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த லோனுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். டாடா நியூவோட பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதில் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. லோன் அப்படிங்கிறதே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த லோன் ஆப்ஷனுக்கு போயிடும். அப்படி இல்லைனா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய போகும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் அதையும் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணனாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டீட்டெயிலுக்கு வந்து பர்மிஷன் வந்து அலோவ் பண்ண சொல்லும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட்டு மந்த் இயர் இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமும் அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு வேலிடேட் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் டீட்டெயில் இதில் வந்து நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரிடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலரிடை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா பர் இயருக்கு எவ்வளோ அதிகபட்சமாக இன்கம் வருமோ அதை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் உங்களோட கம்பெனி இமெயில் ஐடி அப்புறம் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட லோன் அமௌண்ட் ஆஃபரை வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 monthலேருந்து அதிகபட்சம் 36 மாதம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோனில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ ஜிஎஸ்டி வேறு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க இதை பற்றின டீட்டெயிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எடுக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27.75% வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து எடுக்கிறத விட நீங்கள் பேடிஎம்ல ட்ரை பண்ணலாம், இல்லைனா நாவியில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதை விட இது வந்து அதிகம் தான். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு 20%, 22% அந்த ரேஞ்சுக்கு கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்கி ப்ரொஃபைலாக இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்கி ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து
அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 27% தான் அப்ரூவல் ஆயிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனில் ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹999 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் ஒரு ₹228 சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 50,000லேருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹48,773 மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மந்த்தில் இந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கான மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்லேருந்து அதிகபட்சம் 36 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டைமிங்கை கம்மி பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக வரும். இதில் இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்தை கம்மி பண்ண உங்களுக்கு மந்த் இஎம்ஐ வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 மாதம் எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹9,021 பே பண்ணணும். இதே 36 மாதம் எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹2,061 வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆனால் மட்டும்தான் அந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அப்ரூவ் ஆகும். இல்லைனா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட ரிஜெக்டட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ சேலரிட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனிலேருந்து நமக்கு வரக்கூடிய இன்கம்மை வெரிஃபை பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு சேலரி வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்கை செலக்ட் பண்ணி உங்களோட இன்கம் ப்ரூஃபை ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான ஆட்டோ செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேங்க்ல இருந்து இந்த இஎம்ஐ வந்து பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் வந்து சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த பேங்க்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணணுமோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேங்க்ல நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். உங்ககிட்ட நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அந்த பேங்க்ல வந்து ஏடிஎம் கார்டு இருக்கும்ல அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டெபிட் கார்டை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அதிகபட்சமாக டெபிட்டட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டெபிட் கார்டு நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும். இதில் டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி மந்த்து, சிவிவி நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த ஆட்டோ செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து அவங்க ஆட்டோ டெபிட் எந்த டேட்டில் வந்து பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோ டெபிட்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பேங்க்கில் வந்து 1 டே பிஃபோராகவே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து கரெக்டாக டெபிட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாடா நியூ அப்ளிகேஷன்ஸில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.